அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய தயவு ஒத்தாசை இருந்து பாதுகாத்து இந்த நாளை நாங்கள் சுகபலத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஆசரிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நம்மை எழுப்பி இன்றைக்கும் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு நம்மை கூட்டி சேர்த்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு சத்திய வசனம் என்னவென்றால், 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை தொகுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து அன்பு பிள்ளைகளே, நாம் யாருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால், புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக யோக்கியமாய் நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். நம்மை பார்க்கிற மக்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற இவர்கள் இப்படி தகாத முறையில் நடக்கிறார்களே, தகாத செய்கைகளை செய்கிறார்களே, ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத குணங்களை பெற்றிருக்கிறார்களே என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கு நாம் சாட்சிகளாக யோக்கியமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கொலோசியரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அங்கு யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே பவுல் ஒரு புஸ்தகத்தில் ஞானமாய் நடந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை யாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதிகளுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த புறஜாதி மக்களுடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு குணங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். பேதுரு பக்தன் இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம்: பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாம் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாமிச இச்சைகளை களைந்துவிட்டு, நாம் நினைக்கக்கூடாத சில எண்ணி பார்க்க முடியாத சில கெட்ட குணங்கள்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கெட்ட குணங்கள் நம்முடைய மாமிச இச்சைகளை தூண்டி நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட செயல்களை புறஜாதி மக்கள் காணாதபடி நம்மை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகின்ற விஷயத்தில் நாம் விரோதமாய் பேசுகின்ற பேச்சுக்கள் அவைகளிலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொண்டு நாம் அவர்கள் சிந்தனைக்கு ஏற்ற நற்கிரியைகளை செய்து பழக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நற்கிரியைகளினாலே சந்திப்பின் நாளிலே, தேவனை சந்திக்கின்ற நாட்களிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதோ 11வது வசனம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உனக்கு கொடுத்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நீ உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். இதே வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷம் 2:25 நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். 4வது சபையாகிய அந்த சபையிலே, தியத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் வருமளவும் உங்களுக்கு உள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து நாம் நம்முடைய ஜீவித நாட்கள் இந்த பூலோகத்தில் வாழ்கிற காலங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படி நம்முடைய காலத்தை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு உரியதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்? அவர் இந்த லோகத்தின் பூலோக வாழ்க்கையின் இச்சைகளிலிருந்து நாம் வெளிப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் இச்சைகளிலே நாம் நம்முடைய மனதை மிக அதிகமாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பூலோக வாழ்க்கை நிலையற்றது, பரலோக வாழ்க்கை எவ்வளவு நிலையானது என்பதை நாம் பார்க்க போகிறோம். 2 தினங்களுக்கு முன்பு நாம் படித்தோம் 3 உலகங்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டது. அந்த 3வது உலக வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமான அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் பற்றி கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை சகல ஜனங்களுக்கும் நாம் புறஜாதி மக்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து காண்பித்து, இதோ கர்த்தர் இவருக்காக காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே நாமும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமான ஒரு ஜீவிதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றி ஆண்டவரோடு இணைக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து
யோக்கியமாயும் ஞானமாயும் நடந்து கொள்ள எங்களுடைய மாமிச இச்சைகளை நிறைவேற்றுகிற அந்த இச்சைகளிலிருந்து நாங்கள் விடுபட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பலத்தினால் மட்டுமே இதை எங்களால் ஆண்டவரே நடத்த முடியும் என்பதை நாங்கள் அறிந்து, நீரே எங்களை வழி நடத்துகிறவர் என்பதை அறிந்து உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மாற்றும், எங்களுடைய மாமிச இச்சைகளை மாற்றும், யோக்கியமாய் நடக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எங்களுக்கு உருவாக்கும். மாமிசத்திற்கு விரோதமாக போர் செய்கிற அந்த இச்சைகளிலிருந்து நாங்கள் விடுபட எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. எல்லோருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.